விடாத புடி. விடாத. ராஜா கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. என்ன எனக்கும் தெரியல செல்வா. அப்படியா விடாத. விடாத. அவனை விடாத. துரோக செயல எவனையும் விடாத. ராஜா துரோக செயல எவனையும் விட மாட்டார் ராஜா. யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் எந்த கோம்பனா இருந்தாலும் விடாத. என்ன நடக்குதுங்க? ராஜா என்ன வித்தியாசமா மாறி இருக்கான் தெரியல செல்வா. 2-3 நாளாவே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். ஹாப்பியா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. ராஜா ராஜா உன்னதா? அப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன்ப்பா. விடு செல்வா, பாத்துக்கலாம். இல்ல ராஜா நிறைய மாறி இருக்கான். அந்த எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சது? இல்ல செல்வா, அந்த ஷாப்பிங் மால்ல அப்படி எந்த எவிடன்ஸுமே இல்ல. எப்படி இருக்கோ அதான் அழகி முந்திக்கிட்டாலே. இல்ல நான் அதுக்கு முன்னாடி வந்தது பின்னாடி வந்தது எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆமா செல்வா, உறுதியா தெரியுமா? உறுதியா தெரியும். அப்படி எந்த இதுமே இல்ல. கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்பதான் ராஜா ராஜாவா இருப்பான். என் பிள்ளை எனக்கு வேணும், புரியுதா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. ராஜா சம்மதிப்பானா? சம்மதிப்பா. என் பிள்ளை சம்மதிப்பா. நான் சொன்னா செய்வா. என் கதை உனக்கு சிரிப்பா சிரிக்கல? ஏன்டி காலையில இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? போடி வேலைய பாருடி. ஏற்கனவே இங்க கஸ்டமர் வரல, இத நீ வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, வந்துட்டா மட்டும் நமக்கு சம்பளத்தை கோட்டியா கொடுக்க போறாரு. ஏன் சிரிப்பு நிப்பாட்டிட்ட? சிரிக்க வேண்டியதானே? அழகா இருந்தது. சிரிப்பு சத்தத்தை கட்டுதான் உள்ளே வந்தேன். எங்க முன்னாடி? யார் முன்னாடி? நீதான் நிக்க. அப்படின்னா சரியான போட்டி. தேங்க்யூ. பரவாயில்ல சார். சிரிக்கிறது சிரிப்பு சத்தத்தை கட்டா ஓடி வந்தேன். கொஞ்சம் சரி அப்படி கேட்டுட்டே போறேன். நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சரி நான் போனோம். இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. நெத்தி ரொம்ப அழகா இருக்கு, மூக்கு செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு, ஒத்துட்டு சொல்லவே வேண்டாம். அதை டேஸ்ட் பார்த்துட்டேன். அப்புறம் எல்லாமே நல்லாதான் இருக்கு. கொழுப்பு மரியாதை வெளியில போக சொல்லிட்டேன். அதான் உங்களுக்கு கல்யாணமே, இங்க என்ன வெட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு துணிமணி எடுத்து போலான்னு வந்தேன். கல்யாண துணிமணி எல்லாம் இங்க கிடையாது. சரி முதலாளி கூப்பிட வேண்டியதான். எதுக்கு? கஸ்டமர் கேட்டா ட்ரெஸ் எடுத்து கொடுத்து உங்க கடமை தானே. அதான் ஒழுங்கா காட்டிட்டீங்கன்னா நல்லது. என்னத்த? எதனாலும் கோவப்படுத்தாம வெளியில போங்க. என்ன படுத்தாதீங்க. நீங்க நினைக்கிறாலும் நான் கிடையாது. நான் நினைக்கிறாலும் நீ கிடையாதுன்னா எனக்கு புரியல. நான் யார நினைச்ச? நான் வியாபாரம் பார்க்கணும், இல்லன்னா முதலாளி என்ன கடை விட்டு விரட்டிடுவாரு. ஒழுங்கா வெளியில போங்க. கடைக்கு வந்த கஸ்டமரை நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? இந்த கடை முதலாளி யாரு? வாய மூடுங்க. அப்போ நான் கேட்டதுன்னு எடுத்து போடுங்க. என்ன வேணும்? எல்லாமே வேணும்னா சரி, இப்போதைக்கு நீ மட்டும் போதும். வாங்க போலாம். இந்த நக்கல் பேச்சல எங்க வேண்டாம். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? நிறைய இருக்குது. என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. இருக்குது. இல்ல. இருக்குது. கோவப்படுத்தாம வந்துரு. நான் வியாபாரம் பார்க்கணும். ஆமா, இந்த கஸ்டமர் அப்படியே வந்து நிக்காங்க பாரு. வா, நான் சொல்றேன்ல. இங்க பாருங்க, இப்பல தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. மரியாதை இங்க போங்க. நீ ஏன் வந்தா நல்லது. நான் அப்ப தூக்கிட்டு போயிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. உன் வீட்டுக்கே வந்து புரியுதுல்ல? பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போலுக்க. மானத்தை வாங்காதீங்க. என்ன ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு கோவம் வந்துரும். இப்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிறாலே நான் இல்ல. நான் யாரோ நீங்க யாரோ. அப்படியா? ஆமா, நீங்க யாரோ நான் யாரோ. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் நான் கூப்பிடுதேன். ஒரு மண்ணாங்கட்டி டிஸ்கஸ் வேண்டாம்.
ஒழுங்கா வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன். வாய பாரு. எனக்கு நீ தூக்கம் வர மாட்டேங்குது, வேலை விட மாட்டேங்குது. உன்கிட்ட பேசினாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. சீக்கிரம் வா. எங்க? அதான் சொல்றேனே, ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். எங்க வாய. என்ன படா படுத்தாதீங்க. அப்புறம் நீங்க கூப்பிட்டா நான் வர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா வரதுக்கு நான் யாரு? ஏன் உசுரு? நீயா வந்தா நல்லது. இல்ல நான் பொது இடம்னு பார்க்க மாட்டேன். கட்டி பிடிச்சு தூக்கிட்டு போயிரு. ஒழுங்கா வந்துரு. ஏன் என்ன இப்படி படா படுத்துறீங்க? படா படுத்துறேன்னு தெரியல. வா போ. இங்க வாங்க. முதல்ல வந்து திட்டுவாரு. திட்டுடா. உன்னையா வா. போயிரு. எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? பேசிட்டு வா. வா. மாட்டேன். மாட்டியா? நான் வர மாட்டேன். வரணும். நல்ல புள்ளல. அப்படியே தோலை செஞ்சு வந்து பாப்போம். அப்படியே வந்துடும். அப்படின்னா தென்றல் காத்துக்கிட்டு இருந்தவர் இவர்தானா? என்ன சொல்லுங்க, நான் சீக்கிரம் போகணும். போலாம். இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன திடுதிடுப்புறாந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உனக்கும் எனக்கும் பிரிக்க முடியாத ஏதோ பந்தம் இருந்திருக்கு. அது எனக்கு இப்ப நினைவுல இல்ல. ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நம்ம உறவு அதுக்கு அப்பாற்பட்டது. உனக்கும் எனக்கும் ஏதோ பிரிக்க முடியாத உணர்வு சார்ந்த உடல் சார்ந்த பந்தம் இருந்திருக்கு மட்டும் எனக்கு தெரியுது. அதான் திரும்ப உன்னை என்கிட்ட கொண்டு சேர்த்திருக்கு. எந்த வாட்டி சூழ்ச்சினால உன்னை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. தடுக்கிறதுக்கு நான் விடவும் மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, முடிவு பண்ணிட்டேன். அப்பாவே இருந்தாலும். ஆமா, நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏதோ ஒண்ணு தொலைச்சிட்டேன்னு பைத்தியக்காரனா சுத்திட்டு இருந்தேன். அதை மறக்க முடியாம குடிக்கு அடிமையாகி ரோட்ல குடிச்சிட்டு கடந்தேன். எப்போ உன்னை பார்த்தோன்னா நான் தொலைச்ச பொருள் என் கையில கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது. அப்ப இது என்னவா? இது எங்க அப்பாவை ஏமாத்ததுக்கு தான். உன்னை காரம் குடிக்கிற வரைக்கும் இது என் கையில தான் இருக்கும். பயப்படாத, மோந்து கூட பார்க்க மாட்டேன். என் அப்பா சமூகத்துடைய உன்னை கல்யாணம் பண்ணுவேன். அவர் வாயாலே உன்னை மருமகன்னு சொல்ல வைப்பேன். ஐயோ, முட்டாளா இருக்கீங்களே. ஏன் அப்படி சொல்ற? சத்தியமா அது நடக்காது. ஏன் நடக்காது? நடக்காது. கோத்த கலப்பாத. அதான் ஏன் நடக்காது? உங்க அப்பா சம்மதிக்கவே மாட்டாரு. அப்போ இதுக்கு முன்னாடி எங்க அப்பா தான் சதி பண்ணிருக்காரு, அப்படிதானே? அது எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணு சந்தேகம் இருக்குது. இங்க பாரு, எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. என்னன்னாலும் சரி, உன்னை என் வீட்டுக்கு என் மனைவியா நான் கூட்டிட்டு போவேன். சரி, நீ யாரும் சொல்ல, நீ நானும் எப்படி பழகணும்? நீங்க என்ன முட்டாளா? சரி, அப்படியே நீங்க கேட்ட நான் சொன்னாலும் அதை நீங்க முழுசா நம்புவீங்க? இல்ல நாளைக்கு அதை யாராவது அவ தேவைக்காக அதெல்லாம் சொல்லிருக்கானே உங்களை நம்ப வைக்க மாட்டாங்க? அப்பெல்லாம் யாரையும் நம்ப வைக்க முடியாது. நீ சொல்லு. சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. நான் உங்களை பார்த்ததே கிடையாது. நீங்க யாரோ நான் யாரோ. நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறேன். அப்படியா? ஆமா. ஓ, அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனாலதான். எங்க பாருங்க, இப்படிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். நான் போகணும். சரி, நீ ஏன் தனியா இருக்க? அம்மா அப்பா இவங்களாம் எங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சொல்லு, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க என்ன பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். பைத்தியம் ஆடினே. இல்ல நீ என்ன பைத்தியம் ஆக்கிட்டு இருக்கியா? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. உன் முகம் தான் கண்ணு முன்னாடி வருது. இதுக்கு முன்னாடி எதையோ தொலைச்சிட்டு பைத்திய காத்திரமா கத்துனேன். இப்போ அந்த பொருள் நீ தானே கண்டுபிடிச்சிட்ட. இப்போ என்ன நீ என்ன பாடப்படுத்துற? என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாருமே எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ யாரும் சொல்லு. உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல சொன்னா நம்புங்க. சொல்லு, என்ன எதுவுமே இல்லையா? இன்னும் எதையாவது மூடி மறைச்சேன்னு வச்சுக்க, நான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன். பாத்துக்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? முத நீ என்ன பாரு. என்ன சொல்லுங்க. என்ன பாரு. சொல்லுங்க. சரி வா, வீட்டுல போய் பேசலாம் வா. இப்பெல்லாம் பேசுனீங்க கொன்னுருவேன். இங்க நின்று பேசுறதுக்கு தாங்க பேசலாமே. நான் உங்ககிட்ட பேசணும்தான் காலையிலே வந்தேன். ப்ளீஸ். உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அப்படிங்களா? அப்படிங்கிற மேடம் நீங்க ஒண்ணுமே பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன் வா. என் கோவத்தை கலப்பாம போயிருங்க சொல்லிட்டேன். அப்படிதான் உன் முடிவு? ஆமா. இதான் உன் முடிவு? ஆமா. உன்னை எப்படி யா வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் உங்க வலிக்கு நான் வரமாட்டேன். பாப்போம். பாப்போமா? நாளையில இருந்து நீ பக்கத்துல இருப்பா பாத்துக்கையா? பார்க்கலாம். பார்க்கலாமே. பக்கத்துல இருந்தே பாப்பேன். ராஜா இல்லாததை சொல்ல மாட்டான், இருக்கிறதான் சொல்லுவான். நாளையில இருந்து என் பக்கத்திலே நிப்ப. என்னை விட்டு ஒரு நொடி கூட விலக மாட்டேன்னா பாத்துக்கையா? எங்க போனாலும் பின்னாடி வரணும் பாத்துக்கையா? எவ்வளவு சூழ்ச்சி எதுவும் பண்ணிருக்கா? பாப்போம் பாப்போம். பாப்போம் பாப்போம். இதுக்கு மட்டும் உற்சாகமா பதில் வருது. பார்க்கலாம். காலையில இருந்து என் கூட இருக்க போறேன். சரி வரட்டா?
என்ன மிதக்கு என் பொன்னுலகம் பெண்ணுருவில் பட்டம் இருக்கு கண்ணேவா. நாளில இருந்து நீ என் கூடயே தான் இருக்க போற. அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இந்த ராஜாவோட ஆட்டம் இனிதான் ஆரம்பம். எப்படி சொன்ன மாதிரி பக்கத்திலே கொண்டு வந்துட்டேன்னா அதான் ராஜா சொன்ன மாதிரி செஞ்சனா இனி என் பக்கத்துல நீ இருந்துதான் ஆகணும். அப்பா என்ன அது ஒண்ணு இல்லப்பா, இந்த ஃபைல் எல்லாம் எடுக்க வைக்க கொஞ்சம் சங்கடமா இருந்தது. அதான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு பிஎம்ஐ ஒரு பொண்ணு வேணும்னு. அதான் பெர்மனண்டா இருக்கட்டுமேனு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன்ப்பா. அப்பா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீங்க தான் ஏற்கனவே எனக்கு வச்சுக்க சொன்னீங்களே, இது வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும். அதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன்ப்பா. லைஃப் லாங் என் கூட தான்ப்பா. லைஃப் லாங் என் கூட தான்ப்பா. என்னப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அது அதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்கும். ராஜா செலக்ஷன் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்குன்னு அப்பாவுக்கு தெரியாதா என்ன? என் செலக்ஷன் எப்பவுமே சூப்பரா தானப்பா இருக்குது. அதே பாத்தீங்களா, நீங்களே தனிச்சு போய் நிக்கிறீங்க. பிஏனா எப்பவும் பக்கத்துல நிக்கணும், 7 அடி தள்ளி நிக்க கூடாது. புரியுதா? ஒண்ணு மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் நான் சிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இரு செல்வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? விட்டு செல்வா, விட்டுதான் பிடிக்கணும். புதுசா பொண்ணை பார்த்திருக்கான், அதான் அப்படி இருக்கானோ என்னமோ. இல்லையே, இது அப்படி தெரியலையே. பொண்ணு முகத்துல இருந்த மாதிரி தெரியலையே. இல்ல அப்படிதான் புதுசா ஒரு பொண்ணுகிட்ட பழகுறதுனால அப்படி இருக்கானோ என்னமோ. பார்த்தல ஏன்னா பக்கத்துல நிக்கணும்டி, இன்னும் தள்ளி வா. என்ன ரோஹித் இதெல்லாம்? அப்பா எனக்கு சின்ன வேலை இருக்குப்பா. போயிட்டு வா. இல்ல நீங்க உங்க வேலையை பார்க்க போங்க. ராஜா இல்ல நீங்க அவங்க டேபிளுக்கு போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ராஜா அப்பா நான் வேலை பார்க்கணும்ப்பா. சரி விடு செல்வா, வா போலாம். ஏன் இப்படிலாம் பண்றீங்க? உங்க அப்பா இருக்கான்னு தெரிஞ்சா அவர் முன்னாடி என்ன பக்கத்துல வச்சிருக்கீங்க. மடியில தான் தூக்கி வைக்க நினைச்சேன், அப்பா நின்னார்ல அதான் கொஞ்சம் மரியாதை. சரி என்ன எப்ப விடுவீங்க? விடுறதா? என்னமோ இந்த ராஜாவால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்ன, கண்டுபிடிச்சேன். உன் மச்சத்தை வச்சே கண்டுபிடிச்சேன். என்ன சொல்றீங்க? நான் உன் மேல பைத்தியமா இருந்ததும் தெரியும், எங்க அப்பா இங்க இருந்து வெளிநாட்டுக்கு கூட்டு போனதும் எனக்கு தெரியும். எங்க அப்பா ஏதோ பண்ணதுதான் என்ன கூட்டு போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் ஒரு அடையாளத்தை வச்சுட்டு தான் போனேன். என்ன சொல்றீங்க? ஆமா அதுதான் இப்ப எனக்கு உதவி இருக்கு. ஆனா என்ன நடந்தது, யாது நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது. நான் அப்ப வச்சுட்டு போன அடையாளம் அது எனக்கு இப்ப கை கொடுத்தது. சரி பக்கத்துல வந்து நிக்கிறது. நீங்க பிஏ தானே சொன்னீங்க, இதுல நின்னா போதும். இல்ல பக்கத்துல தான் நிக்கணும். முடியாது, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் இப்பவே போயிடுறேன். விட்டுலாங்க பாருங்க. அக்ரிமெண்ட் போட்டிருக்கமா? அக்ரிமெண்ட் அதை நீங்க ஏமாத்தி வாங்கினது. அது எனக்கு தெரியாது, ஆனா நீ அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்க. நீங்க ஏமாத்தி தானே கையெழுத்து வாங்குனீங்க. அது நீ படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டிருக்கணும். நான் படிச்சது ஒண்ணு, கையெழுத்து போட்டது ஒண்ணா இருந்திருக்கு. அது எனக்கு தெரியாது, நீ தான் புத்திசாலித்தனமா இருந்திருக்கணும். திருட்டு பையன். ஒண்ணு இல்ல. இல்ல என்னமோ சொன்னிய? ஒண்ணு சொல்லலையா? ஒண்ணும் சொல்லல. ஒண்ணு சொல்லல. சரி அந்த டேபிள்ல போய் உட்காரு போ. எதுல? அந்த டேபிள்ல தான். அது முதலாளிக்குள்ளது, நான் இருக்க கூடாது. ஓய் போய் உட்காருடி. இங்க பாருங்க, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிஏ, அவ்வளவுதான். அப்படியா? என்ன விடுங்க, என்ன விடுங்க. முடியாது. நான் பிஏ தானே, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சொல்லிட்டேனே, இந்த ராஜாவுக்கு எல்லாமே நீதான். அதான் உங்களுக்கு கல்யாணமே. அப்படியா? சரி நீதான் கல்யாணத்துல எல்லா ஏற்பாடும் பண்ணணும்னா எனக்கு பிஏ பத்தியா? ஆமா எனக்கு பிஏ இல்ல, எல்லா ஏற்பாடும் நீதான் பண்ணணும். அப்புறம் நான் தாலி கட்டுக்கு வேஸ்ட் கட்டலாம் நினைக்கிறேன், அதெல்லாம் நீதான் பாத்துக்கணும். நான் எதுக்கு பார்க்கணும்? ஏன்னா நீ ராஜாவுக்கு பிஏ வச்ச. ஆபீஸ்ல மட்டும் தான் பிஏ, வீட்ல எல்லாம் இல்ல. பாபா லைஃப் லாங் கூட இருக்கணும் அக்ரிமெண்ட்ல கைது போட்டு கொடுத்துருக்க. இத சொல்லி எத்தனை வருஷம் மிரட்ட போறான்னு தெரியலையே. கல்யாணத்துக்கு நான் எந்த வேஸ்ட் கட்டணும் அப்படின்னு எல்லாமே செலக்ஷன் நீ தான் பண்ற. ஓகே, அதை நீங்க கட்டிக்க போற பொண்ணு தானே பார்த்து தரணும். இல்ல எனக்கு பிஏ நீ தான் பண்ணி கொடுக்கணும். நானே பண்ணி கொடுக்க மாட்டேன். முதலாளிங்கிற பயம் கொஞ்சமாவது இருக்கா? ஆமா, இப்படிதான் முதலாளி பிஏ தூக்கி மல்ல போட்டுருப்பாரு. யாரும் வந்துட்டு போன மாதிரி இல்ல. இறக்கி விடுங்க. நீ ஏன் பயப்பட்ட? இரு நான் பாத்துக்கிறேன். இல்ல யாரும் இல்ல. நான் உங்களை விட சொன்னேன். சரி வா வீட்டுக்கு போலாம். நான் வரல. சொல்லிருக்கல வந்துட்டானே. நான் வரல, ஆபீஸோட என் வேலை முடியட்டும். அதெல்லாம் முடியாது, நீ ஏன் கூட தான் இருக்கணும். இனிமேல் என் கூட மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? வா போலாம்.
ரோஹித் மாமா. என்ன ராஜா? நான் கிளம்புறேன். எங்க? டயர்டா மாமா, வீட்டுக்கு கிளம்புறேன். இங்க மீட்டிங்லாம் அட்டன் பண்ண வேண்டியது இருக்க? இல்ல மாமா, அது இப்ப என்ன பார்க்க முடியாது. அப்பாவே அதை பார்க்க சொல்லிருங்க. அப்பாவா? ஆமா மாமா, எனக்கு வீட்டுல ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் கிளம்புறேன். தென்ற வா. ராஜா மாமா. கிளம்புறேன். தென்ற வா. சரி. எங்க ராஜா எனக்கு கிளம்பிட்டா? வீட்டுக்கு தான்ப்பா. இன்னும் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ண இருக்க. அது நீங்களே பாத்துருங்கப்பா. எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குது, கிளம்புறேன். ராஜா பிசினஸ் டைம்ல வீட்டுக்குங்க? இல்லப்பா, வீட்டுக்கு போன போல இருக்குது. நீங்க மீட்டிங் எல்லாம் பாத்துருங்கப்பா. தென்றல் வா. ராஜா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னால அவனை திட்டவும் முடியாது. ஒருவேளை நீ பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ ராஜாவுக்கு? அது மட்டும் தெரிஞ்சதே ராஜா உன்னை மன்னிக்கவே மாட்டான். செல்வா, அவன் நீங்கத மறந்துடாத. உன் குணம் அவன்கிட்ட அப்படியே இருக்குங்கத மறந்துடாத. இந்த செல்வாவும் லேசில யாரையும் மன்னிக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ராஜா மட்டும் எப்படி மன்னிப்பான்? அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, ராஜா ஏதோ பிளான போட்டுதான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கான். ஏதோ உன்னை கண்டுபிடிச்சிருக்கான். இல்லைன்னா கரெக்டா இந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிச்சான்? அர்ஜுன்? அர்ஜுன் நான் கேட்டேன். அவன் அதை பத்தி வாயே திறக்கலன்னு சொன்னான். தென்றல பார்த்தது உண்மைதான், ஆனா யாரு என்ன எந்த விவரமும் அவனுக்கு தெரியாதுன்னு தான் சொன்னான். அப்ப இவ சொல்லிருப்பாளா? சொல்றதை நம்புறவே ராஜா கிடையாது. அவன் நம்புற மாதிரி என்னமோ அவனுக்கு கிடைச்சிருக்கு. சத்தியமா அந்த பொண்ணு சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணு சொல்லியிருந்தா நேத்துக்கு இந்த பொண்ணு இப்படி இருக்க மாட்டா. ராஜாவுக்கு மனைவியா நம்ம அரண்மனையில இருந்திருப்பா. அந்த பொண்ணு வாயே திறக்கல. அப்ப எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ராஜா கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குது. ராஜா புத்திசாலிங்கத மறந்துட வேண்டாம் செல்வா. அவனை புத்திசாலி ஆக்குனது நீதாங்கத மறந்துடாத. அவன் உனக்கு மேல கிரிமினலா யோசிப்பான். ஏதோ உனக்கு சிக்கி இருக்கு. அதான் இப்ப அந்த பொண்ணையும் ஆட்டி படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணையும் சிக்க வச்சுதான் கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு இங்க வந்தால விருப்பமே இல்ல. அந்த பொண்ணு நடந்துக்க வச்சு தெரியல. இப்பவும் சொல்றேன் செல்வா, இப்பவும் அந்த பொண்ணு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். மொத திருப்பு தப்பிச்ச மாதிரி இந்த திருப்பு தப்பிக்க முடியாது. ஏன்னா ராஜாவோட கழுகு பார்வை அந்த பொண்ணு மேல மட்டும்தான் இருக்குது. அந்த பொண்ணை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறான். இவன் எப்படி ஆனா எனக்கு மிஞ்சி அந்த பொண்ணு வந்துட்டானா? ஒரு ஆளுக்கு தோணா ஒரு பெண்ணு தான் மறந்துடாத செல்வா. நீ என்னதான் கூட இருந்தாலும் அவன் தோணா அதுதான். அவன் தேடி போவான். வேற தோணைய கொடுத்துட்டோம்னா கல்யாண ஏற்பாடு எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? எல்லா ஏற்பாடும் மும்முரமா நடந்துகிட்டு தான் இருக்கு. சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். புதுக்கிழமை இவ என் வீட்டுக்கு மருமகளை வரக்கூடாது. வர்றவும் விட மாட்டேன். நான் வரல, நான் வீட்டுக்கு போறேன். இனிமேல் இதுதான் உன் வீடு. இல்ல, ஒரு நாள் இது என் வீடு ஆகாது. சொல்றல, இதுதான் இனிமேல் உன் வீடு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போறேன். போக முடியாது. நான் போறேன். அப்போ நான் கேட்டதுக்கு மட்டும் போக சொல்லிட்டு போ. நீங்க கேட்டதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. நீ நானும் சேர்ந்து வாழ்ந்துருக்கோம், அப்படித்தானே? அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. உன் வாயாலே ஆமான்னு சொல்ல வைக்கிறேன். உள்ளவா. எனக்கு இங்க வர்றதுக்கெல்லாம் தகுதி இல்ல. அதை நான் தீர்மானம் பண்ணணும். என் கூட தான் இருக்கணும், புரியுதா? நீங்க சொல்றது ஈஸி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதான் சொன்னேன், நீ கேட்க மாட்டேங்கிற. உங்களை நான் சொல்றேன் எதுக்கும் நீ வர மாட்டேங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? அதான் சொல்றேன், எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தாத்தா பாட்டி ஆக்குவோம். ஆட்டோமேட்டிக்கா தகுதி எல்லாம் வந்துரும்ல. படுத்தாதீங்க. சரி, நீங்க உங்க ரூமுக்கு போங்க. நம்ம ரூம் பாருங்க, நான் அதெல்லாம் வர மாட்டேன். இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் என்ன சொல்ல மக்களும் ஓடிடுவேன். அக்ரிமெண்ட் மறந்துடாத. யாரு ராஜா இந்த பொண்ணு? நிம்மி ஆண்டியா? என்ன ராஜா இதெல்லாம்? என் ஒய்ஃப். இல்ல, என் பிஏ. என்ன உளற? என் ஹஸ்பண்ட் என் கூட தான் இருப்பா. இது என்ன புது பழக்கம்? புது பழக்கம்லாம் இல்ல ஆண்டி. சரி ஆண்டி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். கேட்டதுக்கு போதும் சொல்லல. இவ்வளவு பதில் சொன்னது போதும்னு நினைக்கிறேன். ராஜா, இதுக்கு மேல என்கிட்ட பதில் வராது. ராஜா, இது என்ன பொண்ணுல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. நீ வா தென்றல். அவ உள்ள வரக்கூடாது. என்ன நடக்குதுங்க? ஆண்டி, என்ன கோபப்படுத்திடாதீங்க. இத பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ராஜா, என்னடா? அட தென்றல், வாமா. அவ என்ன சொல்லி கூட்டு வந்திருக்கான்னு கேளு. என்னாச்சு? என்ன? தென்றல், உள்ள வாமா. அப்போ அம்மாக்கு இவ யாருன்னு தெரிஞ்சிருக்கு. என்ன ராஜா? இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா பொண்ணு இல்லையா, பொண்டாட்டியா? ராஜா, என்ன சொல்லிட்டு இருக்கா நிம்மி? ஆமாமா, நான் நீ அம்மா என் அசிஸ்டன்ட்மா. அவ அசிஸ்டன்ட் தானே சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? இல்ல, அவ அப்படிதான் சொன்னா. ராஜா பத்தி தெரிஞ்சவ அப்படி பேசிட்டு இருக்க. அவ சிரிக்கிறான். என்ன உளறிக்கிட்டு இருக்க? சரி, நீ கூட்டிட்டு போமா. அதே நான் சொல்றேன்ல, அவனை கூட்டிட்டு போ. அம்மா, அப்போ அம்மாக்கும் ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அம்மாக்கும் ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. ராஜா, கூட்டிட்டு போடா. சரிங்கம்மா. அழகி, இது நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். செல்வாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியல.
செல்வா கிட்ட தானே நான் பேசிக்கிட்டேன். அவன் என்னவோ தப்பா கூட்டிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் தானே சொல்லிட்டு இருக்கான். ஆமாமா, அசிஸ்டன்ட் தாமா. அசிஸ்டன்ட்மா, அசிஸ்டன்ட். சரி, கூட்டிட்டு போ. அட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. பிஏன்னு சொன்னா இப்ப நான் இருக்க பிடிச்சு நிப்பாங்களா? நீ எப்பவுமே எல்லாத்தையும் தப்பான கண்ணோட்டத்திலே பாத்துக்கிட்டு இருக்க. என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியும். அம்மா நீ போடா, நீ கூட்டிட்டு போமா. உனக்கு இத பார்த்தா பிஏ மாதிரியா தெரியுதே. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நீ கூட்டிட்டு போடா. சரிங்கம்மா. நீ போமா. சரி. இதான ரூம் நல்லா இருக்கா? உங்க ரூம். நான் இருக்கேன், சரியா? நான் இருக்கேன். எப்படி உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுன்னு பாத்தியா? அதான் பொண்ணு மாதிரி வச்சு வளர்த்துட்டு இருந்திய அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து சந்திச்ச. சொன்னாரு, எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நீ செஞ்ச தியாகத்தையும் சொன்னாரு. ஏண்டி, நான் தான் நீ யாருன்னு தெரியாம போனேன்னா உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குல்ல. என்கிட்ட சொல்லியிருக்கல மாதிரி என்னை கட்டி அணைச்சிருக்க வேண்டாம். நீ என்னை தண்டிச்சிருக்கல. எல்லாரும் என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டீங்கல்ல. என் அப்பா அவனை தெய்வமா பார்த்தேன், என்னை பைத்தியக்காரன் ஆக்கி வச்சிருக்காரு. நான் உன் கூட வாழ்ந்தேன்னு அவரை கெஞ்சிருக்கேன். ஆனால் அவர் என்ன விடல. அவர்கிட்ட நான் அவன் என் மனைவிப்பா, அப்புறம் நான் வாழ்ந்துட்டேப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிரிச்சு வச்சிருக்காரு. மறக்க முடியல. என் அப்பாவை என்னால மன்னிக்க முடியல. மனசும் சேர்ந்தாலே மறக்க முடியாது. நான் மனசுலயும் இணைஞ்சு உடலையும் இணைஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா பிரிச்சிருக்காரு. எப்படி உன்னால மட்டும் எல்லா வழியும் சுமந்துட்டு வாழ முடிஞ்சது? எப்படி வாழ்ந்துட்டு இருந்த? நீங்க வருவீங்கிற நம்பிக்கையில நிச்சயமா என் ராஜா என்ன தேடி வருவார்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் கவலையே படலையே. சத்தியமா என் ராஜா என்னைக்காவது என்ன தேடி வருவார்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நான் வராமலே போயிருந்தா, உன்னை பார்க்காமலே போயிருந்தா, இல்ல பார்த்தோம் நீ யாருன்னு தெரியாம போயிருந்தா, நான் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணி வாழ்றது நீ கண்ணால பார்த்து உசுரோட செத்து வாழ்ந்துருப்ப. அப்படிதானே? அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல அந்த பொண்ணு கூட உங்க பார்க்கும்போது நான் செத்துட்டேன். கல்யாணம் முடிஞ்சிட்டோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஒரே சப்போஸ் கல்யாணம் முடிஞ்சது என்னடி பண்ணிருப்ப? உங்க நினைவோட வாழ்ந்திருப்ப. சரி, அடையாளமா ஏதாவது இருக்கா என்ன? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. எந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி என் பிரிச்சாரோ அதே பொண்ணு கூட இதே வீட்டுல வாழ்ந்து அவர் தாத்தா வாக்குவேன். அவரே உன்னையும் நம்ம பிள்ளைய ஏத்துக்கிற மாதிரி பண்ணுவேன். நீங்க பாரு, என்ன ஆனாலும் சரி என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத. நீங்க என்ன நடந்தாலும் சரி என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத. உன்னை யாரோ அவமானப்படுத்துற அளவுக்கு நான் விட மாட்டேன். அதையும் மீறி நான் இல்லாத நேரம் ஏதாவது நடந்தா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத. புரியுதா? சரி. என்ன பாக்குற? கல்யாணம் தானே? எங்க அப்பாவே தாலி எடுத்து கொடுப்பாரு. பாரு, தாலி கட்டுவேன். அவர் கண்ணு முன்னாடியே உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அது வரைக்கும் அவர் பார்வையில அசிஸ்டண்டாவே இரு. உன் கழுத்துல தாலி கட்டுவேன். இந்த அரண்மனையில உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. சரி சரி. நான் தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க? நேரம் வரும்போது சொல்றேன். சொல்லுங்களே. சொல்லல, நேரம் வரும்போது சொல்றேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டி. எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு அசால்ட்டா இருந்திருக்கா. எப்படி தனியா வாழ்ந்த? நீங்க வருவீங்கிற தைரியத்துலதான். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி. தெரியும், ராஜா உன்னை எங்க கூட்டிட்டு வருவான்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க அத்தை? அவன் உன்னை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ண வச்சவளே நாதான். அத்தை, ஆமா. எப்பள்ள எதையோ மறக்க முடியாம தவிச்ச தவிப்பு. அவன் பட்ட பாடு, அவன் பட்ட அவமானம். ஐயோ, குடிச்சிட்டு என் புள்ளனோட வீதியில கடந்தா. என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, அவன் உன்னை தொலைச்சிட்டாங்கத அவனுக்கே தெரியாது. அம்மா, நான் எதையோ தொலைச்சிட்டேமான்னு சொல்லி எப்பள்ள இதே ரூம்ல குடிச்சிட்டு தன்னறிவு இல்லாம பேசிட்டு கிடப்பா. தொலைச்சது ஒன்னதானு எனக்கும் தெரியாது. ஏன்னா செல்வா என்கிட்ட மறைச்சிட்டாரு. என் புள்ள வாழ்க்கையில மறைஞ்சுக்கிற ரகசியம் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அவன் உன்னை உசுர காதலிச்சது, உன் கூட வாழ்ந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. என் பிள்ளைய அப்படிலாம் இருந்தா நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல நீ அழுததான் உன் வாழ்க்கைக்கு அவன் வாழ்க்கைக்கு திருப்பு முனையா இருந்தது. இதுக்கப்புறமா நான் அமைதலா இருந்தா என் பிள்ளை வாழ்க்கை நாசமா போயிருந்தா நான் துணிஞ்சு முடிவெடுத்தேன். இது வரைக்கும் நான் வீட்டுல வெளியில போனதில்லை. போனேன், செல்வ ஆட்கள் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். அவங்க இருக்க எல்லா ஆதாரத்தையும் எடுத்தேன். பார்த்தா எனக்கு அதிர்ச்சி இருந்தது. என் அண்ணன் பொண்ணு, என் ராஜா மனசு இருந்தது என் அண்ணன் பொண்ணா. அப்போ ராஜாவோட இந்த மாற்றத்துக்கெல்லாம் இந்த பொண்ணுதான் காரணமானு நான் சில ஏற்பாடுகளை பண்ணினேன். சத்தியமா உன்னை இந்த வீட்டு மருமகளா செல்வா ஏத்துக்கவே மாட்டாரு.
எனக்கும் வேற வழி தெரியல. இங்க பாரு, நான் ஒரு அத்தையா சொல்றேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். செல்வாவை தாத்தாவாக்கணும். நீனும் ராஜாவும் சந்தோஷமா வாழணும். அத்தை, அதெல்லாம் எப்படித்தான் முடியும்? முடியும். உனக்கு துணையா நான் இருக்கேன். மாமா ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டாரு. ராஜா உன் கூட தானே இருக்கா? அப்பாவும் மகனும் எவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. என்னால செல்வாவால ராஜா வெறுக்கவே முடியாது. ஏன்னா அவர் உசுறு ராஜா. மிச்சம் உன் கையில தான் இருக்கு. உன் சாமர்த்தியத்துல தான் இருக்குது. ராஜா மனுஷனா வாழ்றதா மறுபடி மிருகமா மாறுறது உன் கையில தான் இருக்குது. பாசத்தை காட்டு, காதலை காட்டு. அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ. அவன் வாழணும், ராஜா வாழணும், சந்தோஷமா வாழணும். ப்ளீஸ் அத்தை, எப்படித்தான் முடியும்? பயமா இருக்குத. பயப்படுறது தென்றலா? என்னமோ தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மாமாக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அவருக்கு பிடிக்கட்டானே, இங்க இருக்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். குறிப்பா ராஜாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ராஜா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் செல்வ மாமாக்கு முன்னாடி அசிஸ்டண்டாவே நடி. செல்வ மாமாவே உனக்கு தாலி எடுத்து கொடுப்பாரு. அத்தை, எடுத்து கொடுக்க வைப்பேன். இவங்களுக்கு இப்ப நான் தானே எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க? அதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணணும். யார பார்த்தா நம்புவானோ அவங்கள பார்க்க வச்சேன். அவங்க தான் எல்லா உண்மையும் சொன்னாங்க. வந்து கதறி அழுதுட்டு இருந்தான். உன்னை தேடி வந்தான். அதான் உன்னை இப்படி கூட்டு வந்திருக்கான். அவன் உசுராச்சே, உன்னை எப்படி விடுவான்? அதான் முத முறையா உனக்காக அவங்க அப்பாவே ஏத்து நிக்கிறான். சந்தோஷமா வாழ்ந்து காட்டிருங்க, சரியா? சரிங்க. சரி, நான் வரேன். பொண்டாட்டி என்ன பலமா யோசனமா இருக்குது? ஒண்ணு இல்லையே. அம்மா என்ன பேசிட்டு இருந்தாங்க? அதுவா, ஒண்ணு இல்ல. அந்த பையன் முரட்டு பையன். அவன் சொன்னா நீங்க எல்லாம் தங்கிட்டு இருக்காத, அத்தை உனக்குன்னு ஒரு ரூம் ரெடி பண்ணிருக்கேன், அங்க வந்து தங்கிருமான்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க? நிஜமா? தனியா? ஆமாங்க. தனியா படுக்க போற? அப்ப உங்க கூட தூங்கவே நினைச்சீங்களா? போயிருவேன். விளையாடாதீங்க சொல்லிட்டேன். இல்ல போய் பாரு பாப்போம். விளையாடாதீங்க, அத்தை சொல்லி கொடுத்துருவேன். நாம இப்போ இல்ல புருஷன் முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே மறந்துட்டியா என்ன? இப்ப நான் உங்களுக்கு பயந்துட்டேன். அப்ப இப்ப பயம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, பயம் இல்ல. அப்போ பயத்தை கொண்டு வந்துட வேண்டியதான். பார், என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. என் கூட ஏதாவது வச்சிருப்பேன். என்னையெல்லாம் ஒண்ணு மிஸ் பண்ணவே மாட்டேன். எவ்வளவு பெரிய தியாகத்தை நீ பண்ணிருக்க. அது எப்படி நான் முரட்டு பயிலா இருந்திருக்கேன், அப்படி மிரட்டி பறிக்க எல்லாம் பண்ணிருக்கேன். நீ பொறுமையா போயிருந்திருக்க. ஏன்னா எனக்கும் பிடிக்குமே. பிடிக்குமா? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? நிஜமாதான். அதை நான் நம்ப மாட்டேன். அது கட்டி பிடிச்சி ப்ரூவ் பண்ண பாப்போம். அப்படி ஒண்ணு நான் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்ல. இல்ல, நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும். மாட்டேன். ராஜா, ஐயோ மாமா. அதுக்கு என்ன இரு. அப்பா இங்க வா. அப்பா இங்க வான்னு சொன்னேன். சரி, போயிட்டு வாங்க. சும்மா ரெடி. அவர் சும்மா கூப்பிட்டு பாரு. நீ என்ன கட்டி பிடிச்சுக்க. ஏங்க, என்னன்னு கேட்டுட்டு வாங்க. ராஜா, அப்பா கூப்பிடல ராஜா. வரேன்ப்பா. சரி, இதுல படுத்துக்க. இப்ப வரேன். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன. ஏதாவது ஆஃபீஸ் விஷயமா ஏதாவது கேட்பாரா இருக்கும். வரதுக்கு இப்படி 1/2 மணி நேரம் ஆகும். தூங்கி ரெஸ்ட் எடுன. வந்து எழுப்பி கொடுத்தேன். படு வா. இல்ல, முழிச்சே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. முடிச்சல இருக்க வேண்டாம். தூங்கி ரெஸ்ட் எடு. நான் பேசிட்டு வரேன். சரிங்க. ராஜா, வந்துட்டேப்பா. சரி, என்ன கொண்டு கொண்டு கிளம்புறேன். ஐயோ, முத போயிட்டு வாங்க. ஆபீஸ் டென்ஷன்ல தலையில ஏத்துவாரு. இப்ப இருக்க மூட போக்காரு. கொடுத்துரு, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. சரி, பத்து தூங்கி ரெஸ்ட் எடு. நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. அப்பா, ஏய் கூப்பிட்டா உடனே வரமாட்டேன். இல்லப்பா, கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதான். சரி, முக்கியமான மீட்டிங், சீக்கிரம் வா. இன்னும் இல்லையாப்பா? ஆமாடா, முக்கியமான மீட்டிங், சீக்கிரம் வா. அதுக்கான பார்ட்டி வேலை இருக்குது. நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வா. பார்ட்டிக்கு நான் வரலப்பா. அப்பா சொல்றேன்ல, வா. பார்ட்டி வேண்டாப்பா. டேய், அப்பா சொல்றேன்ல, முக்கியமான மீட்டிங். பெரிய பெரியவங்களா வராங்க, சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம் ஆகும்பா? ஏய், எப்படியும் காலையில 3 மணி வரைக்கும் ஆயிரும். 3 மணி வரைக்கும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வா. ஒரு நிமிஷம்ப்பா. எங்கடா போற? வாரேப்பா. இங்க பாரு, ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, பார்ட்டி வேலை இருக்குதா? கேட்டேன், ஏதாவது? இல்ல, குடிக்க மாட்டேன். இங்க பாரு, ஏதாவதுன்னா. சரி, போயிட்டு வாங்க. சரி சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடுன. வரேன். காலையில 3 மணி ஆகும். சரி. இடையில முடிஞ்ச வந்துருந்தேன், சரியா? சரி. அதான் சீக்கிரம் வா. வந்துட்டேன். சரி, போயிட்டு வரேன்.